Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கார் நிறுத்தத்தின் போது ஏற்பட்ட தகராறு தொடர்பாக காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்ற இரு தரப்பினர் இடையே பயங்கர மோதல் ஏற்பட்டது. நாகர்கோவில் நீதிமன்றம் முன்பு உள்ள சாலையில் வாகனம் நிறுத்துவது தொடர்பாக வழக்கறிஞர் தனேஷ் மற்றும் சின்னமுட்டம் பகுதியைச் சேர்ந்த கமலேஷ் ஆகியோருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக காவல் நிலையத்திற்கு இரு தரப்பினரும் ஆதரவாளர்களுடன் சென்றபோது அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் அதிகரித்து மோதல் ஏற்பட்டது. காவல் நிலையம் முன்பே அரை மணி நேரம் இரு தரப்பினர் தாக்கிக் கொள்ளும் அளவுக்கு ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தனியார் மய கொள்கையின் மூலம் ஸ்டாலின் அரசு இடஒதுக்கீட்டு முறையை காலாவதியாக செய்வதாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த CITU குற்றம் சாட்டியுள்ளது. திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் மாநில செயலாளர் சவுந்தரராஜன் 23 மாத கால ஓய்வூதிய பணப்பலன்களை வழங்கக் கோரி ஆகஸ்ட் 18ஆம் தேதி அனைத்து பணிமனைகள் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கூறினார். போக்குவரத்து தொழிலாளர்களின் கிராஜுவிட்டி பணம் 15,000 கோடி ரூபாயை எடுத்து அரசு செலவு செய்வதாகவும் இது திருட்டுக்கு சமமானது என்றும் அவர் கடுமையாக சாடினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே லஞ்சம் கொடுக்காததால் மாற்றுத்திறனாளிக்கு கருணாநிதி கனவு இல்லம் மறுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வல்லம் பேரூராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஆதிதிராவிடர் புதிய குடியிருப்பு பகுதியில் கூரை வீட்டில் வசித்து வரும் மாற்றுத்திறனாளியான ரஜினிகாந்த் என்பவருக்கு இலவச வீடு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்காக ஊராட்சி நிர்வாகத்தினர் கேட்ட 30,000 ரூபாய் லஞ்ச பணத்தை ரஜினிகாந்தால் கொடுக்க முடியாத நிலையில் அவருக்கு வீடு மறுக்கப்பட்டுள்ளது. பெயருக்குத்தான் இலவச வீடு, ஆனால் அதனையும் பணம் கொடுத்துதான் இந்த அரசிடம் பெற வேண்டிய நிலை உள்ளதாக மாற்றுத்திறனாளி வேதனை தெரிவித்துள்ளார். அப்புறம் வீடு வந்தது, ஒரு ஃபஸ்ட்டு முறை கொடுத்தாங்க, 2வது முறை கொடுத்தாங்க, 3வது முறை கொடுத்தாங்க. அது 3 டைமில் என் வீடு என் பேரில் வரல. சரி, பேரில் வரலையேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கேட்டேன். இது மாதிரி காசு எதிர்பார்த்தாங்க. நான் என்கிட்ட காசு கிடையாதுங்க, கொடுக்க முடியாது அப்படின்னு. என்கிட்ட நானே வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். மாற்றுத்திறனாளி பசங்க 3 பசங்களை வச்சுக்கின்னு கூரை வீட்டில் மழை பாம்பு எத்தனை தடவை பாம்பை வந்து வனத்தூர்லேருந்து வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க. கஷ்டப்பட்டுருக்கேன். நான் எங்கே கொடுக்குறது, நான் காசுலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு நான் கொடுத்த டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் என்கிட்ட திருப்பி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க.